அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சிற்பத்தின் கதை தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஆன்மீகத்தில் இருந்தாலும் நாங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் அப்பள வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வீட்டிலையே தயாரித்து விற்கிறோம். அப்போ ஒரு சமயம் அவர் பாலார் பொருந்தலாறு டேமு பழனி பக்கத்தில் இருக்குது. அங்கே அவர் வியாபாரத்துக்காக போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா தர்காவில் ரம்ஜான் பண்டிகைக்காக விரதம் விடுறதுக்காக அங்கே 2 அம்மா இருந்துட்டு அப்பளக்காரரேன்னு இவரை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது இவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எதுக்குன்னு தெரியலேன்ட்டு அப்போ 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா வண்டி தானாக திரும்புது. அப்போ என்னங்கம்மான்னு கேட்குறப்போ அப்பளம் வேணும், அதுக்காக தான் கூப்பிட்டோம், நீங்கள் காது கேட்காத மாதிரி போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, எவ்வளோங்கம்மா வேணுங்கும்போது இவ்வளோ வேணும் அப்படிங்கும்போது இவங்க 6 பாக்கெட்டை பிச்சு கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா 30 ரூபா பணம் கொடுக்குறாங்க. எதுக்குங்கம்மா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னொன்னே, நீங்கள் இது விரதத்துக்காகத்தானே கேட்குறீங்க, அதனால் வேண்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரும்போது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் போகும்போதே நான் கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்காம போயிட்டீங்க, மறுபடியும் பார்த்தீங்களா, நீங்களாக கொடுக்குறீங்க, இதுதான் இவருடைய சக்தி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. அவங்க கூப்பிட்ருக்காங்க, ஆனால் நம்ம பாட்டுக்கு போனோம், ஆனால் மறுபடியும் எப்படி நம்மளே அறியாமல் இந்த வண்டி திரும்பிச்சு இங்கே நின்னோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறப்ப தான் அப்போ இவருக்கே ஒரு உணர்வு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த கருவறை, இந்த கோவில், எங்களுடைய கோவில் பார்த்திங்கன்னா இந்த கேட்டில் இருக்குது பாருங்கள். இது ஹைதர் அலி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. ஹெஜ் பயணம் போயிட்டு வந்தவர் இவர் எங்கள் கோவில், இப்போ எங்கள் கோவில் அமைஞ்சிருக்கு, இந்த சிற்பம் அமைஞ்சிருக்க இடத்துல இந்த மண், இந்த வயலும், அந்த மண்ணில் இருக்க அந்த அடித்தளம், இந்த கேட் எல்லாமே அந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த அந்த ஹைதர் அலி, அவர் ஹெஜ் பயணம் போயிட்டு வந்தவர், அவர் தான் எங்களுக்கு ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கள் தெய்வம் சொல்லுது, நமக்காக உதவி செஞ்சாங்க இந்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர், அப்போ அவங்களுக்காக விரதம் விடுறதுக்காக அந்த சக்தி உங்களை நிப்பாட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி எங்கள் தெய்வ சக்தி உணர்த்துச்சு. அப்போ தான் புரிஞ்சது, பரவாயில்ல, நம்ம தெய்வம், நம்ம இந்த சிற்பத்தில் இருக்க அந்த பழனித்தாய்ங்கிற ஒரு சக்தி மற்ற மதத்துக்கும் உதவியாக இருக்குது. மற்ற மதத்தினவங்களும் எங்களுக்கு ஒரு உதவியாக இந்த உதவியை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு உணரக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துச்சு. இந்த கேட்டில் பார்த்திங்கன்னா இந்த நெற்கதிர் இருக்குது இல்லைங்களா, இப்போ அறுவடை பண்ணிட்டாங்க. இந்த நெற்கதிர் ஃபஸ்ட்டு